தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் வழியில் சவுக்கு சங்கர் அவர்களை கேப்டன் ரசிகர்கள் மற்றும் கேப்டன் தொண்டர்கள் பயங்கரமாக கண்டிக்கிறார்கள். சவுக்கு சங்கர் அவர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி உனக்கு தெரியுமா? இல்லை கட்சியை பற்றி உனக்கு தெரியுமா? இதோ இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறாங்க, வழி நடத்தி கொண்டு வந்து பண்ருட்டியார்னு தவறான வழியை இது பண்ணுறிய. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அரசியல் தெரியும். அவர் இத்தனை ஆண்டுகளாக பயணித்து வந்தது, இத்தனை கோடி மக்களுக்கும் உதவி செய்தது எப்படின்னு தெரியுமா? நீ ஏதாவது ஒரு இடத்துல உதவி பண்ணியிருப்பியா? சவுக்கு சங்கர் அவர்களே, சில விஷயத்தை தவறாக சுட்டிகரிக்கப்படாது. நீ சாதாரண மீடியா கொடுக்குற 5000 10,000ன்னு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு நீ தவறான ஒரு விஷயத்தை இது பண்ணுறியே. இன்றைக்கி உன்னோட வீடெல்லாம் சூறையாடிருக்காங்க பார்த்தியா? அடுத்தவங்கள பற்றி தப்பாக எந்த விஷயத்தையும் பேசும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பதிலை கொடுக்கணும். சும்மா தவறான பதில்களை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு வன்மம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களும் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுமே வன்மையாக கண்டிக்கிறார்கள். அந்த கண்டித்த மறுநாளே பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் பார்த்திங்கன்னா கழிவு நீரெல்லாம் ஊற்றி மிகப்பெரிய ஒரு துஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி எங்கு எந்த மூலையில் எந்த ஒரு தவறையும் பேசினாலும் ஒரு மானமுள்ள ஒரு தொண்டன் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் சும்மா விட்டுற மாட்டாங்க. அதை சிந்தித்து யோசித்து பேசணும் என்று கேப்டனின் ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் சவுக்கு சங்கரை அவர்களை வெளுத்து வாங்கினார்கள் மீடியா முன்னாடி. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதுதான் கடைசி வார்த்தையால் பேசப்பட